வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இந்த வாரம் விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் மோட்ல தான் இருக்கிறாரு. டப்பாவை போட்டு பொழந்தாரு. அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரி கொடுத்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சாரு. இப்போ கவுண்டம்பாளையத்தை போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கிறாரு. கவுண்டம்பாளையம் கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க மஞ்சரி வந்து சொல்றாங்க, வீட்டை வழிநடத்த கேப்டன் அப்படிங்கிறது போயிட்டு கேப்டனை வழிநடத்த வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா முத்துக்குமரன் பேட்டனை இப்போதான் பிடிக்கிறாங்க மஞ்சரி. ஆனால் முத்துக்குமரன் அளவுக்கெல்லாம் இன்னும் வரல. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் டிசப்பாயிண்டட் அப்படிங்கிறாரு. ஜாக்லின் வந்து அவருடைய ப்ரெசன்ஸே காணோன்றாங்க. முத்துக்குமரன் வழக்கம் போல எல்லாரும் மரியாதைக்குரிய கேப்டனாக இருந்தாங்க, இவர் வந்து பரிதாபத்துக்குரியவராக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ விஜேஎஸ் வந்து இந்த கவுண்டம்பாளையம் மறைவா பேசினார்ல, சௌந்தர்யா பத்தி பேசினதை பொது சபையில போட்டு உடைச்சிட்டாரு. விஜேஎஸ் இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் அங்க ஆண்கள் டீம்ல இருக்கும்போது பெண்கள் ஆண்கள் தனித்தனியா டீமா விளையாடும் போது அப்ப ஆண்கள் டீமுக்குள்ள முத்துக்குமரன் பெண்கள் டீம்ல இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டை பத்தி செஸ் போர்டில் இருக்கிற அந்த காயினோட கம்பேர் பண்ணி பேசியிருப்பாரு. இப்போ அதை வந்து எல்லார் இதுலேயும் போட்டு உடைச்சாரு, கேமை வந்து சுவாரஸ்யமாக்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ். அதுக்கப்புறமா இந்த கவுண்டம்பாளையத்தை யாராவது குத்தி விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த கவுண்டம்பாளையம் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு இருந்தாரு, ஆனால் திரும்ப போய் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரிஜினல் கவுண்டம்பாளையம் வரவே இல்லை. கண்ணு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பண்பு அப்படின்லாம் வந்து ஆத்துன்னு ஆத்திட்டு இருந்தாரு. ஃபுல் நடிப்பு, பக்கா ஃபேக் அப்படின்னு தெரியுது. ப்ரெஷர் ஏறினா தானே. இப்போ காயின் டாஸ்கில் வந்து ஜாக்லின் அடிக்கிறதுக்கு பாஞ்சாரு, அதுக்கப்புறமா மறுபடியும் உள்ளே போயிட்டாரு. இப்போ ரீசெண்டாக அந்த போட்டு கொடுத்துனாங்களே ஒஸ்ட்டுக்கு, இந்த 10 வாரமாக ஒன்றுமே பண்ணல அப்படின்னும் போது ரஞ்சித் பவித்ராவை தானே கொடுத்துனாங்க. அப்போ வந்து ஜாக்லின் வந்து சிரிச்சது மஞ்சரி இன்னொன்று சில பேர்லாம் சிரிச்சாங்க. அவங்க சிரிச்சது வந்து தப்பு இல்லை. பிக் பாஸ் வந்து கலாச்சாரு, என்னடா மற்ற இடத்துல எல்லாம் வேற வேற பேசுறீங்க, ஆனால் இங்கே வந்து பயங்கரமாக நடிக்கிறீங்க, இவங்க கண்ணாடியை பார்த்து நீங்களே வந்து காரி துப்பிங்க அப்படின்ற மாதிரி அவர் கலாச்சி விட்டாரு. அதுக்கு அவங்க சிரிச்சாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கவுண்டம்பாளையத்துக்கு கோவம் வருது பாருங்க. ஏன் கோவம் வருதுன்னா, யூஸ்வலாகவே இவர் யாராவது நாமினேட் பண்ணாங்கன்னா திருப்பி அவங்கள தான் இவர் டார்கெட் பண்ணுவார். சிரிச்சுக்கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக நான் சொல்லலை கண்ணா அப்படின்லாம் சொல்லுவா. அப்படி இப்போ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குத்துறதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடுப்பில் இருந்துருக்கிறாரு. அதனால பிக் பாஸ் ஜென்ரலாக சொன்ன கவுண்டருக்கு இவங்க சிரிச்சதுக்கு இவர் கடுப்பாக வர்றாரு. என்ன சிரிக்கிறீங்க, என்ன சொன்னாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இவருக்கு எல்லாமே அப்படியே புரிஞ்சிருதான். இது மட்டுமே இல்லைங்க, சௌந்தர்யா பற்றி அவர் வார்த்தை விட்டுருக்காருல்ல, அதை போட்டு உடைச்சது நிஜமாவே வந்து சரியான பிளான். விஜேஎஸ் பண்ணது சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டென்ட் டீமுக்கும் ஒரு பாராட்டு. ஏன்னா இவங்க குத்துவாங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுங்கெல்லாம் குத்தி வெளியே எடுத்துட்டு வருவாங்க கவுண்டம்பாளையத்தன்னு பார்த்தா அவங்க குத்தவே இல்லை. அந்த ஜாக்லின் கூட என்ன பண்ணிட்டாங்க, ஒரு முறை என்ன ஆணவ கொலை பண்ணுறீங்களா அப்படின்லாம் வந்து காமெடியாக கேட்டாங்க. அது ட்ரிகர் பண்ணியிருக்கும், ஆனால் அது அப்பயும் கண்ட்ரோலாக இருந்துட்டாரு இந்த கவுண்டம்பாளையம். ஸோ வந்து யாரும் குத்தி விடல பெருசா. இப்போ நான் பண்ணுறேன்டா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ரியாக்ஷன் கொடுத்தே பேர் வாங்கின ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல. ஆக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுபாகோர் ஆக்ஷனாக இருக்கும், பஜாரித்தனமாக தான் இருக்கும் சவுண்டு. இது ரியாக்ஷனுக்காக இவங்க பேர் வாங்கினவங்க. கேட்டோம் அப்படிலாம் ஷாக் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. உண்மையாகவே இங்கே ஷாக் ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய இடம் இதுதான் சௌந்தர்யா. அதுக்கேற்ற மாதிரியே ஷாக் ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. கவுண்டம்பாளையம் வந்து அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அதாவது பேட்ஜ் போடல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சௌந்தர்யா பேட்ஜ் போடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமினேஷனில் பட்ட பேர் கொடுத்தாங்கல்ல, அந்த பேட்ஜை போடல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட இருந்து வார்னிங் லெட்டர் வந்திருக்கு. அந்த கடுப்பில் தான் இவர் வந்து ஜெஃப்ரி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருந்தான், இவர் சைக்கிள் பெடல் பண்ணிட்டு இருந்தார் கையில். அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த சௌந்தர்யா வந்து மூஞ்சிலே வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாக்க மடிப்பார். மடிச்சுட்டு அதுக்கப்புறமா சுதாரிச்சுட்டு ஐயோ மாட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிப்பார். இது மட்டுமே இல்லை, இதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா இங்கே சௌந்தர்யா ஷாக் ஆகுறாங்க, ஜாக்லின் ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஆக்சுவலி ஜாக்லின் வந்து இங்கே தான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த டெவில் டாஸ்கில், உங்களை அப்பா மாதிரி பார்த்துன்னு இப்படி பண்ணிட்டீங்களே உள்ள குத்துது சார் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அந்த டைலாக்கை இங்கே தான் சொல்லணும். ஆனால் அந்த டைலாக்கை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது சௌந்தர்யாவால். ஏன்னா அப்பா மாதிரி அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார்ல. ஆனால் போமா அப்பா மாதிரிலாம் சொல்லாதம்மா, நம்ம அப்பா மாதிரியா பழகணும், அது என்ன மாதிரினே தெரில. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இவர் சேவ் ஆனதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா போய் கட்டி பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுத்துருப்பாரு இந்த கவுண்டம்பாளையம். என்ன ஒரு ரியாக்ஷன் அது எனக்கு புரியல. அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் முதல் வாரத்திலே நினைக்கிறேன், முதல் வாரமும் 2வது வாரமும் அவங்க கிச்சன் டீம்லேருந்து அவங்க வராங்க. சௌந்தர்யா நைட்டு பாட்டு பாட சொல்கிறாரு. அப்போ லைன் கிராஸ் பண்ணுறதுக்காக பாட்டு ஒன்று பாட சொல்கிறாரு. சௌந்தர்யா எப்படி பாடுவாங்கன்னு தெரியும், அவங்க வீட்டில் இருக்கவங்களே கலாய்ப்பாங்க.
அந்த மாதிரி பாடினதுக்கு இவருனாவோ சூப்பர் சிங்கர் ஜட்ஜு மாதிரியும், அவங்கனாவோ அப்படியே ஸ்ருதியில பாடிட்ட மாதிரியும் அப்படியே உச்சி முகர்ந்து நெத்தியில முத்தம்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. எதுக்கு இந்த பில்டப்பு? சரி இவ்வளோ பண்றாங்களே, இது வந்து நடிப்பா தெரியுது அப்படின்னு பார்த்தா அது மட்டுமே இல்லாமல் 2 பேருமே சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் அங்கே நாமினேட் பண்ணும்போது மாற்றி மாற்றி குத்திப்பாங்க. ஆனால் இங்கேயும் வந்தால் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பாசம் நேசம் அப்படின்ட்டு இருப்பாங்க. விஷால் வந்து சௌந்தர்யா வந்து ரஞ்சித் கிட்ட காலை நீட்டிட்டு இருந்தாங்க மேலே படுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஷால் பார்த்துட்டு ரஞ்சித்தை வந்து எச்சரிச்சுதான் அவன் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருந்தான். சௌந்தர்யாவுடைய பிஹேவியரே சரியில்லை, ஆண்கள் கிட்ட தப்பா நெருங்குறாங்க அப்படின்லாம் சொன்னான்ல, கம்ப்ளைண்ட் வச்சான்ல. அது ஒரு 2-3 இடத்துல பேசினான். அப்படி பேசும்போது 2வது முறை பேசும்போது ரஞ்சித்தை வச்சுக்கிட்டே சொல்றான். அப்ப ரஞ்சித் வந்து சௌந்தர்யாவை பார்த்து கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குறவர், கால் தானப்பா பட்டது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அவர் சொல்லணும்ல. ஆனால் அங்கே அவர் சொல்லலை. விஷால் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு அமைதியாக இருந்தார், ஆமான்னு தலையாடிட்டு இருந்தார். அப்போனா அவர் மோசமான ஆள் தானே. அப்போ உங்கள் செயலில் நீங்கள் அங்கே போய் கட்டி பிடிப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க, இங்கே இன்னொருத்தன் வந்து கேரக்டர் அசாசன் பண்ணுறான், அது வந்து இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லணும்ல. அப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா இவராது அது ஆமாம் அப்படி பண்ணான்னு சொல்லணும்ல. அது நேரில் அங்கே இவர் கூட போவார், ஒட்டிப்பார், மங்களம் அப்படின்லாம் அந்த கேங்குள்ளே வர ஜாயின் பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணுவார். ஆனால் இந்த பக்கம் வந்து யாராவது தப்புன்னு சொன்னால் அந்த பொண்ணு ஆமாம் தப்புன்னுவார். இப்போ கவுண்டம்பாளையம் மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு இதுலேயே தெரியுதுல்ல. இப்போ இந்த மாதிரி டைலாக்கை விட்டுருக்கிறாரு. இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து நிச்சயமாக ரியாக்ட் பண்ணுவாங்க போயிட்டு சௌந்தர்யா. ஆனால் ரியாக்ட் பண்ணிட்டு இமீடியட்டாக மறுபடியும் அதே போல் இந்த கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறதுலாம் இருந்தால் அது சௌந்தர்யாவும் போட்டு பொழக்கணும். இன்னும் அதுக்கு ஜாக்லின் விட மாட்டாங்க. சௌந்தர்யா விட ஜாக்லின் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் அப்படி சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இது மட்டுமே இல்லை ஜாக்லினை பற்றியும் அவர் மோசமாக கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த டப்பா அருண், சத்யா, ரஞ்சித் இந்த 3 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து டப்பா அருண் வந்து ஜாக்லின் சொன்னதை வந்து இவர் சொல்கிற அப்படி காரியவாதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த பட்டம். அது வந்து ஏன் கொடுத்தாங்கன்னா, நான் வந்து கோவா கேங்கில் போயிட்டு இவரும் போயிட்டு போன வாரம் விஜேஎஸ் கூட கலாச்சிருந்தார்ல, என்ன அருண் நீங்களும் வந்து அந்த கேங் மெம்பர் தானே அப்படின்னும் போது, சார் நான் வந்து ஜாக்லின் கிட்ட பேசுறதுக்காக போனேன் சார், கிச்சன் டீமில் ஒன்றா இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு சிங்க் வந்துச்சு சார், எனக்கு பிடிச்சிது சார் அப்படின்லாம் சொன்னார்ல. அப்போ விஜேஎஸ் கூட கலாச்சிட்டு இருந்தார், என்னங்க நாங்கள் தான் பார்த்தோமேங்க கட்டி பிடிச்சி எகிரி குதிச்சுட்டு இருந்தீங்களேங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஆக்ஷன்லாம் பண்ணார்ல. ஸோ அந்த மாதிரி இவர் பேசும்போது பேசின விஷயமே வந்து இல்லை அப்படின்ட்டாரு. நான் அந்த கேங்கில் இல்லை, சும்மா பேச போனேன், ஜாக்லின் கிட்ட பேச போனேன் அப்படின்ட்டாரு. ஆனால் அங்கே அந்த கேங்கில் மாற்றி உருட்டினாரு. இப்போ அதை பற்றி பேசும்போது எனக்கு காரியவாதின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் வந்து என் தேவைக்காக நான் யூஸ் பண்ணேன், அவங்கள பேசிக்கிட்டேன், அவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு ரஞ்சித் முன்னாடியும் சத்யா முன்னாடியும் இவர் சொல்கிறாரு இந்த டப்பா அருண் பெட்ரூமில். அப்போ அந்த கவுண்டம்பாளையம் என்ன பண்ணுதுன்னா கிட்ட கூப்பிட்ற, அப்படி கிட்ட ரஞ்சித்தை கூப்பிட்டு ஏதோ முணுமுணுக்கிறாரு. எனக்கு தெரியல சார் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அருண் சிரிக்கிறாரு. அது என்ன வார்த்தை அப்படி சொல்லிட்டு திரும்ப திரும்ப போட்டு கேட்டோம், புரியல. ஆனால் ஒரு ரைட்டப் ஒன்று பார்த்தேன், ஒரு போஸ்ட் ஒன்று பதிவு ஒன்று பார்த்தேன். அதில் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. நமக்கு எக்ஸாக்டாக அது புரியல ஹெட்செட்டில் கேட்டாலும். ஆனால் இவர் சொல்கிற டைலாக்குக்கும் என்னை வந்து நான் வந்து அவங்க என் தேவைக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார்ன்னு அருண் சொன்னதுக்கு கிட்ட கூப்பிட்டு அவங்கள என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமாம்மா அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்படின்னு அந்த பதிவு சொல்லுது. அப்படி சொல்லியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன சொன்னார்னு தெரியாமல் எப்படிங்க நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியும்னா, அந்த விஷயத்த அவர் தானே கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு நமக்கு. பிக் பாஸ் வீட்டில் மைக் இருக்குது, கேமரா பதிவு பண்ணிட்டு இருக்கு, ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது தெரிஞ்சதுன்னா நீ கிட்ட கூப்பிட்டு ஒன்று முணுமுணுக்கிற அப்படின்னா என்ன நீ பெருமையாக பேசியிருக்க போற? நிச்சயமாக மோசமாக தான் பேசியிருக்க போற. இந்த மூஞ்சில் வச்சு தைக்கணுங்கிற மாதிரி தான் ஏதோ நாங்கள் சொல்லியிருக்க போற. யோகியனுக்கு இருட்டில் என்ன வேலைன்னு கேட்பாங்கல்ல ஊர் பக்கம். ஸோ அதை தான் சொல்லணும். நீ அவ்வளோ தூரம் நீ கிட்ட கூப்பிட்டு ரகசியமாக ஒன்று சொல்கிறேன்னா என்னத்தை பெருமையாக பேசியிருக்க போற? அதுக்கப்புறம் டப்பா சிரிக்கிறான் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி தான் ஏதோ மோசமான கமெண்ட்டை ஒன்று போட்டிருக்க போற. அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க, தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமாமா என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு இவர் கேட்குறாருன்னா இவர் மனநிலை என்னவா இருக்கு? ஸோ அதனால தான் கவுண்டம்பாளையம் மனநிலை இப்போ வருதா? கவுண்டம்பாளையத்தை இதனால தான் தூக்கி போட்டு மிதிக்கணும், ஒரிஜினல் கவுண்டம்பாளையம் வெளியே வரணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். தப்பிச்சுட்டே இருந்தார்ல, இப்போ இந்த விஷயத்த போட்டு விட்டுருக்காரு விஜேஎஸ் சபையில். இப்போ ரியாக்ஷன் குயின் பயங்கரமாக ரியாக்ட்லாம் கொடுக்குறாங்க. சும்மாவே அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்துக்கே பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் விஜேஎஸ் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு நிஜமாவே அவங்க ஷாக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் தான் இது. ஷாக் ஆகுறாங்க.
அன்னைக்கு ஜாக்லின் கேட்டாங்கல்ல, உங்களை அப்பா மாதிரி பார்த்துனே சார்னு. இப்ப சௌந்தர்யாவுக்கு அந்த மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்து கேட்க வைக்கணும். கவுண்டம்பாளையம் உள்ள இருக்கிற ஒரிஜினல் கவுண்டம்பாளையம் இந்த வாரம் வெளியே வந்து சம்பவம் பண்ணணும். அந்த கவுண்டம்பாளையத்தை விஜய் சம்பவம் பண்ணணும். ஒரு வாரத்துல நம்ம சம்பவம் பண்ணோம், உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாம் வச்சு சம்பவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அது நடக்கும்னு விரும்புறேன், எதிர்பார்க்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.